தீர்மானம் வேண்டாமே. தமிழக அரசை கண்டிக்கின்றோம். ரத்து செய் வேண்டாமே. மேகதாட்டு தீர்மானம் வேண்டாமே. தள்ளுபடி திட்டத்தில் ஏமாற்றாதே. கண்டிக்கின்றோம். சட்டமன்ற தூண்டவில்லை. அரசியல் கட்சி தூண்டவில்லை. விவசாயிகள் நாங்களாகவே கடன் தள்ளுபடி கோருகிறோம். காட்டாதே கடன் தள்ளுபடியில் பாரபட்சம் காட்டாதே. தமிழக அரசு முதலமைச்சர் அடியெடுத்து வச்சாரு. குருவைக்கு தண்ணி இல்லை, சம்பாவுக்கும் தண்ணி வரப்போறது இல்லை. அதுதான் இல்லைன்னா எங்களை கடன் கட்ட சொல்லி கழுத்துல கவுரை போட்டு இழுக்கிறாங்க. அதனால தமிழக அரசு அவங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னபடி 5 ஏக்கருக்குள்ள கடனை முழுவதையும் 5 ஏக்கருக்கு மேல உள்ளதை பாதியை கட்டுறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா நாங்க தற்கொலை பண்ணிக்கிற தவிர வேற விவசாய வழி கிடையாது. ஏன்னா குருவை இல்லை, சம்பாவுக்கு தண்ணி வரப்போதில்லை. நீங்க என்னைக்கு அடி எடுத்து வச்சீங்களோ அன்னைக்கே தண்ணி இல்லாம விவசாயம் எல்லாம் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு நிற்கிறான். இந்த சூழ்நிலையில நீங்க இப்ப கடனுக்கு பல கட்டுப்பாடு விதிக்கிறீங்க. இது நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இப்ப கழுத்துல கவரை போட்டு இழுக்கிறது மாதிரி எங்களை விவசாயில இழுக்கிறீங்க. சார், அரசியல் கட்சிக்கு எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? எங்க வயிற்றுல அடிச்சு நீங்க கடன் இல்லாம பண்றீங்க. நாங்க எங்களுக்கு வைத்த பசிக்காக தான் நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோமே தவிர அரசியல் கட்சிக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னைக்கு நாங்க கழுத்துல கவரை போட்டு அரசாங்கம் எங்க இழுக்கிற அளவுக்கு எங்களுக்கு இப்ப நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதை காமிக்கிற வகையில கழுத்துல கவரை போட்டு நாங்க இழுக்கிற மாதிரி நாங்க காமிச்சிருக்கோம். இல்ல சார், சம்பாவுக்கெல்லாம் தண்ணி வர போறது கிடையாது. இவங்க அரசு சரியான நடவடிக்கை எடுக்கல. அது நாங்க எல்லாம் கேட்கறது, மேகதாது அணை கட்டுறதை மத்திய அரசு தடுத்து நிறுத்தணும். எங்களுக்கு உரிய தண்ணீரை மாதாந்திர அடிப்படையில் உள்ள தண்ணியை பெற்று தர்றதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை இருக்குன்னு கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிருக்கின்ற மேகதாட்டுக்கான தீர்ப்பாயம் என்பது முழுமையாக தமிழ்நாட்டை தற்கொலைக்கு தூண்டுகின்ற விதம்.
எனவே சட்டப்பேரவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற தவறான தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்ற வேளாண் கடன் தள்ளுபடி திட்டத்தில் தொடர்ச்சியாக பாரபட்சம் இருக்கிறது, பாகுபாடு இருக்கிறது. அண்டை மாநிலம் மகாராஷ்டிராவிலே 2 லட்சம் ரூபாய் வரை கடன் தள்ளுபடி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாடு அரசும் பாரபட்சம் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல், சிறு குறு பெரிய விவசாயி பாரபட்சம் இல்லாமல் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். குறுவை சம்பாவிற்கு புதிய கடன்கள் வழங்க வேண்டும். மேகதாற்றின் குறுக்கே அணை கட்டுவதை மத்திய அரசு அனுமதிக்க கூடாது. தமிழ்நாடு அரசு சமீபத்தில் நிறைவேற்றிய தீர்மானம் தமிழ்நாட்டிற்கு எதிரான தீர்மானம். அதை திரும்ப பெற வேண்டும். புதிதாக மேகதாட்டிற்கு தீர்ப்பாயம் தேவையில்லை. ஏற்கனவே இருக்கின்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, காவிரி ஆணையத்தினுடைய தீர்ப்பு, காவிரி ஒழுங்காற்று குழுவினுடைய செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும். எக்காரணம் கொண்டும் காவிரியின் குறுக்கே எங்கேயும் அணை கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் நடத்துகின்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் இருந்து தமிழ்நாடு அரசை, கர்நாடகா மத்திய அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்கின்றோம். கடன் தள்ளுபடியிலே பாரபட்சம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக உழவர்கள் நாங்கள் கண்களிலே கருப்பு துணியை கட்டி எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம். சுவாமிமலை விமல்நாதன், தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்க செயலர்.